வணக்கம் எல்லா தேயிலை குருதி நண்பர்களுக்கும். நாங்கள் தேயிலை தோட்டத்திலே பிறந்து வளர்ந்து இப்பொழுது மூணாறிலே வசிக்கக்கூடிய நாங்கள். உங்களுக்கு தேயிலைனா என்ன, தேயிலையோட அருமை என்ன, இனி எங்கள் மக்கள் இனி என்ன கஷ்டப்படுறாங்க, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் அந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டு நிச்சயம் வேணும். அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த தேயிலை காடுகள் பெரிய கானல், ஆனையரங்கள் அந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டவை. இங்கே பாருங்கள், அந்த தேயிலை காடுகளுக்குள்ளேயே ஆரஞ்சு விவசாயமும் இருக்குது. இது ஆரஞ்சு மரம், அந்த பெரிய மரம் மாதிரி தெரியுது பாருங்கள், ஆரஞ்சு மரம். இந்த ஆரஞ்சு இப்போ சீசன் தான், இப்போ காய்கள் இருக்குது, ஆனால் பழுக்கலை. இது பழுக்கிறது கொஞ்சம் ஒரு டிசம்பர்லாம் ஆகும். ஜனவரி அந்த டைமில் தான் இது பறிப்பாங்க. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா ஆரஞ்சுகள் கிடக்குதுன்னு பாருங்கள். இது தேயிலை காடுகளுக்குள்ளேயே இந்த ஆரஞ்சு விவசாயமும் செய்யப்பட்டிருக்கு. தேயிலை காடுகளில் வானளவு உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த ஆரஞ்சு மரங்கள் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும், இது கான்ட்ராக்ட் பேஸில் வேறு யாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த விளைவெடுக்கிற நேரத்தில் அவங்க இந்த காரியங்களெல்லாம் விளைவெடுத்து இங்கேருந்து செல்வாங்க. தேயிலையை பாருங்கள், இதுதான் தேயிலை நண்பர்களே. இந்த தேயிலை இது நல்ல வளர்ச்சி அடைந்த தேயிலை. இதுலேருந்து இந்த மேலே ஒரு அது தேயிலையிலே மேலே ஒரு கலர் சேஞ்சான ஒரு தேயிலைக்கு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் தேயிலை கொழுந்து. அதைத்தான் நம்ம கையிலே எடுத்து மிஷின் கொண்டு வெட்டி அது தொழிற்சாலைக்கு அனுப்பி அதுதான் உங்களுக்கு தேயிலை பொடியாக உங்கள் கையில் சேருது. பார்த்துக்கோங்க, ஆரஞ்சு மரங்களை உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரமெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஆரஞ்சு மரம், இந்த ஆரஞ்சு மரம் அளவுக்கு இந்த தேயிலை மரமும் வளரும். தேயிலை ஒரு மரம் தான், இதுபோல் வளரக்கூடியது தான். ஆனால் சரியான நேரத்தில் இது வெட்டி அதை கவாத்து பண்ணி நிறுத்துறதுனால தான் இந்த தேயிலைகள் இந்த அளவுலேயே அப்படி நிற்கு. அதனால தான் நம்ம கரெக்டாக தேயிலையில் கொழுந்து எடுக்க முடியுது. அதனால் விவசாயம். தேயிலை காடுகளில் உள்ள ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மண் ரோடாக தான் இருக்கும். டிராக்டர்னு சொல்லக்கூடிய இது மட்டும்தான் இதன் வழியாக கடந்து செல்ல இயலும். பின்ன ஜீப் அந்த மாதிரி உள்ளது வந்துச்சுன்னா வரலாம். மற்றபடி ஒன்றுமே இதன் வழியாக கடந்து செல்லாது. பின்ன நாங்கள் எங்கே போனாலும் தேயிலை மக்கள் நடந்து தான் போய் எடுக்க வேண்டி வரும். நம்ம எங்கே போனாலும் இந்த காடுகள் வழி தான், இது வழி நடந்து தான் போக முடியும். இயற்கை அழகோடு நம்ம எப்பொழுதுமே ஒன்றிணைந்துள்ள வாழ்க்கை தான். மேகங்கள் எப்பொழுது எங்களுக்கு சொந்தக்காரர் போல் போர்வையாகவே எங்களோட கூட இருக்குங்க பாருங்கள். மேகக்கூட்டங்கள் தேயிலையை தழுவிக்கொண்டு தான் எப்பொழுதும் இருக்கும். காலை நேரங்களும் சரி, மாலை நேரங்களாலும் சரி, அது வெயில் மழை காலங்கள் ஆனாலும் சரி, தேயிலைக்கும் மேகக்கூட்டங்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு உறவு நிலைத்திருக்கும். அதனால தான் இந்த காலநிலை குளிர்ச்சி நிறைந்ததாகவும் தகுந்த நேரங்களில் மழை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. உண்மையிலே இந்த தேயிலையை பாருங்கள், அவ்வளவு அழகானது. இந்த இடங்கள்லேருந்து நீங்கள் புகைப்படம் எடுப்பதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகாக தெரியும். அது தேயிலை காடுகளில் உள்ள சின்ன சின்ன யானைகளை போன்ற போர்வையோடு நிற்கக்கூடிய ஆரஞ்சு மரங்களும் ஒரு அழகு தான்.